வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்த மாதம் 24ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழைப்பொழிவு மெல்ல தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும். வடகடலோரம், வட உள் பகுதிகள் மற்றும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்திலே இந்த மாத 24, 25 தேதிகளிலே வெப்பச்சலன மழைப்பொழிவு மெல்ல தொடங்கி தீவிரம் அடுத்தடுத்த நாட்களிலே தீவிரமடைய போகிற நிலையில தென்மேற்கு பருவமழையும் 24, 25 தேதிகளிலே லேசாக அப்படியே தொடங்கி சாரலாக மாறும் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளிலே 26, 27 தேதிகளிலே தென்மேற்கு பருவமழை மேலும் மெல்ல சாரல் தூறல் என்பது லேசான மழையாக மாறும். தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய வட உள் மாவட்டங்கள், வடகடலோர ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்ட 24, 25, 26 மழைப்பொழிவு 27ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அது தீவிரமடையும். வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சியும், அரபிக் கடலோரத்தை நோக்கி குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதியும், ஹாங்காங் மற்றும் அதனை ஒட்டியுள்ள சீன பகுதியில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமும், அதாவது சீன பகுதி மண்டலம் வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கியும், வங்கக்கடல் ஒடிசா மேற்கு வங்க தாழ்வு சுழற்சி வட இந்திய நிலப்பகுதியை நோக்கியும், ஏற்கனவே வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி தீவிர தாழ்வு பகுதியாகி பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு வந்தடைந்து பருவமழையை நாடெங்கும் தீவிரப்படுத்த போகிறது. அதன் அடிப்படையில் 24ஆம் தேதிக்கு மேல் கேரளா மற்றும் கர்நாடகாவிலே மெல்ல தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பிடிவாக ஆங்காங்கே தொடங்கும் மழை மாத இறுதி நாட்களிலே வலுத்த பலத்த மழையாக மாறிவிடும். 29, 30, 31 தேதிகளிலே 24, 25, 26 மழைப்பொழிவை காட்டிலும் கூடுதல் மழைப்பொழிவு பொழியும் 29, 30, 31 தேதிகளிலே. அதே நாட்களிலே தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் சற்று கூடுதல் தீவிரத்தில் காணப்படும். மாலை இரவு மழைப்பொழிவாக இருந்தாலும் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு பலத்த மழைப்பொழிவாக சில இடங்கள்ல இருக்கும். ஒதுக்குதலுடன் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, ஒதுக்குதலுடன் இருக்கும். மழையும் இருக்கும், ஒதுக்குதலும் இருக்கும். பெய்யும் இடத்தில் பலத்த மழையும் இருக்கும், அருகிலே ஒதுக்குதலும் இருக்கும் என்ற நினைவை மனதில் கொள்ளுங்கள். இந்த மாத இறுதி நாட்கள் மழை கேரளாவிலே இந்த மாத இறுதி நாட்கள், அதாவது 24 தொடங்கி 29, 30, 31 தேதிகளிலே வலுத்த மழையாக மாறி ஆகஸ்ட் 1 பிறந்ததும் கனமழையாக கேரளாவில் மாறிவிடும். அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழையாக மாறிவிடும். அவலாஞ்சி உள்ளிட்ட நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் வயநாடு மற்றும் குடகு பகுதிகளுக்கும் நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில மழைப்பொழிவை கொடுக்கும். இப்பொழுதெல்லாம் மேட்டூருக்கு நீர் தரக்கூடிய கர்நாடக அணைக்கு 1500 கனஅடி வந்துட்டு இருக்கு. 24ஆம் தேதிக்கு மேல அது 2500, 3500, 4000 மாறும். இந்த மாத இறுதியில 5000, 10,000 மாறும். ஆகஸ்ட் முதல் வாரத்துல கண்டிப்பாக 10,000 கனஅடி என்ற அளவிலே கபினிக்கும் KRSக்கும் குறைந்தபட்சம் வர தொடங்கிடும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வால்பாறையில நீலகிரியில பெய்யக்கூடிய மழை அங்க இருக்கக்கூடிய அணைகளுக்கு கொஞ்சம் கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை, ஏன் கன்னியாகுமரி முதல் குஜராத், பாகிஸ்தான், கராச்சி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை இந்த மாத இறுதியில் கொடுக்க போகிற அதே வேளையில ஆகஸ்ட் முதல் வாரத்திலே 10ஆம் தேதி வரை பெரும்பாலும் அரபிக்கடலின் தென் மாநில கரையோரம், அதாவது கேரளா, கர்நாடகா, கோவாவுக்கு தெற்கே உள்ள மாநில பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை ஆகஸ்டிலே கொடுக்கும். ஆகஸ்ட் முதல் வாரத்தில். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தீவிரமடையும். காற்று பகுதிக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். சாரல் மழைப்பொழிவு நன்றாகவே கோயமுத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவில் இருந்து நெகமம் வரைக்கும், அதே போல குற்றாலத்திலே நீர்வரத்தும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுத்தும் வகையில இந்த மாத இறுதியிலிருந்து தொடங்கும் மழை ஆகஸ்ட் முதல் 10 தேதியில
குற்றாலத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில மழைப்பொழிவு இருக்கும், அருவியில் நீர்வரத்து இருக்கும். கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல மழைப்பொழிவை நீர்வரத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட், அதாவது இந்த மாத இறுதியில் இருந்து தீவிரமடையக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மேலும் வலுத்த பலத்த மழையாக பரப்பில் அதிகரித்து ஒதுக்குதலை குறைத்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும். குறிப்பாக சில காற்று பகுதிகள் இருக்கிறது, அங்கேயும் மழைப்பொழிவு இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும். வேதாரண்யம் முனை, கோடியக்கரை முனை என்பது, வேதாரண்யம் ஒன்றிய முனை என்பது தெற்கு காற்று அடிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கூட ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியா ராமேஸ்வரம் பகுதி, அந்த இடத்துல மழை வாய்ப்பு கொஞ்சம் சந்தேகம் தான். இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில வானிலை அமையும். தூத்துக்குடி மாவட்டம் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை காலத்துல மொத்தமே 2.5 சென்டிமீட்டர் தான் பெய்யும். ஆனால் அந்த மழை பொழிவு கோவில்பட்டி, கடம்பூர் மற்றும் கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே போல் ஆரல்வாய் மொழியில் சாரல் மழை பொழிவை கொடுக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில். தமிழ்நாட்டில் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளிலே முதலிடம் பிடிக்கும் வகையில, அதாவது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சி வடக்கு, அரியலூர், பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களிலும், அதேபோல் டெல்டாவை விட கடலூர், அது டெல்டாவிலேயே வடக்கே மயிலாடுதுறை மற்றும் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அதை விட கூடுதலாக திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஏன் 24ஆம் தேதியே ஆந்திர கர்நாடக எல்லையோரம் கொடுக்கும். மாத இறுதியில் பரவலாகும் பொழுதே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதை விட கூடுதல் மழை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கிடைக்கும். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஒதுக்குதல் குறைந்து பரவலான மழை பொழிவு தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்கும். தென்மேற்கு பருவமழையும் வலுத்திருக்கும். தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 10 வரை வலுத்திருக்கும். அதே வேளையில் ஆகஸ்ட் 10க்கு மேல் ஒரு 5 நாள் இடைவெளி கிடைக்கும் சொன்னோம். அது ஒரு 3 நாளாக குறைத்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு 3 நாள் இடைவெளி கொடுத்து அதிலிருந்து தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை தான் அணைகளை நிரப்பும் மழையாக இருக்கும். ஆகஸ்ட் 10 தேதி 15 தேதிக்கு மேல எல்னினோ என்கின்ற பேச்சு இந்த உலகத்துல இருக்காது. அதுவும் உலகத்துல எல்னினோ என்கின்ற பேச்சு இருந்தாலும் இந்தியாவில் இருக்காது. எல்னினோ தான் அதிக மழைப்பொழிவை கொடுக்கிறது. எல்னினோ தான் குஜராத்துக்கு வெள்ளப்பெருக்குக்கு காரணம். எல்னினோ தான் ராஜஸ்தான் வெள்ளப்பெருக்குக்கு காரணம் என்று பேசும் அளவிலே, பிறகு படிப்படியாக தென் மாநிலங்களிலே, அதாவது ஆந்திர பிரதேசம், ஒடிசா, தெலுங்கானா, கர்நாடக பகுதிகளுக்கு அடுத்தடுத்தது செப்டம்பர்லையும் ஆகஸ்ட் இறுதியில செப்டம்பர்ல நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் கேரளாவிலையும் நிறைய மழைப்பொழிவை ஆகஸ்ட் இறுதி 15 நாள், செப்டம்பர் ஒட்டுமொத்தம் 30 நாள், அக்டோபர்ல தென்மேற்கு பருவமழை காலம் முதல் 17 நாள் இருக்கும். ஆகவே இன்னும் தென்மேற்கு பருவமழை காலம் இனி அது இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தின் பின் 60 நாள் தான் வலுத்த பலத்த மழை இருக்கும். அந்த நாள் தான் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 15 நாள் வரைக்கும். அதாவது இந்த மாத 25ஆம் தேதியிலிருந்து மாத இறுதியில் ஒரு 5 நாள் 6 நாள், ஒட்டுமொத்த ஆகஸ்டில் ஒரு 31 நாள், செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபரிலே ஒரு 17 நாள். இவ்வளவு காலம் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை காலம். குறைந்தபட்சம் ஒரு 75-80 நாட்கள் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை காலம். அதுல கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை பின்மழையாக, வியப்பூட்டும் மழையாக, எல்னினோ, வறட்சி என்கின்ற பேச்சு எல்லாம் மூழ்கடிக்கும் வகையில, எல்லாவற்றையும் விரட்டி அடிக்கும் வகையில, எல்லாவற்றையும் பேசுபொருளையும் மாற்றி பேசும் அளவிலே இந்த மழை பொழிவு அமையும். பொறுத்திருந்து பாருங்கள். அதாவது தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய 24, 25 தேதிகளிலே ஹாங்காங் வழியாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு வரப்போகிற அந்த காற்று சுழற்சி போலவே அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தென்சின கடல் வழியாக, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக, தாய்லாந்து, மியான்மர் வழியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு ஆகஸ்டில் வரும். ஆகஸ்ட் பிற்பகுதியில ஆந்திர பகுதிக்கு வரும் தென்சின கடல் நிகழ்வு. பிறகு செப்டம்பரிலே அடுத்தடுத்து ஆந்திர பிரதேசத்திற்கு தென்சின கடல் நிகழ்வுகள் வந்து, அதாவது நல்ல மழை பொழிவை தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், தமிழ்நாட்டில் வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை, வெப்பச்சலனத்துடன் கூடிய காற்று சுழற்சி மழை எல்லாமே வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபரிலே, அதாவது ஆகஸ்ட் பிற்பகுதி செப்டம்பர் அக்டோபரில் வலுத்த பலத்த மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக ஆகஸ்ட் 15க்கு மேல்
உங்களுக்கு ஒரு முழுமையான திருப்தியான மழை. முதல்ல ஆகஸ்ட் 15 எல்லாமே நமக்கு நீர் தரக்கூடிய கர்நாடக அணையை நிரப்பும், நமக்கு நீர் தரக்கூடிய நீலகிரி மாவட்ட அணைகளை மின் உற்பத்திக்கு பயன் தரக்கூடிய அணைகளை நிரப்பும், சோலையாறு உள்ளிட்ட மேல் அணைகளை நிரப்பி பரம்பி குளத்துக்கு நீர்வரத்தை கூட்டும், வைகைக்கு நீர் தரக்கூடிய முல்லை பெரியார் அணைக்கட்டை நிரப்பும். அதே போலத்தான் கன்னியாகுமரி, பாபநாசம் உள்ளிட்ட, அதாவது கன்னியாகுமரி மாவட்ட அணைகள் மற்றும் பாபநாசம் உள்ளிட்ட திருநெல்வேலி மாவட்ட அணைகள் மற்றும் தென்காசி மாவட்ட அணைகளை எல்லாமே ஆகஸ்ட் மாதத்திலே நிரப்பும். செப்டம்பர் மாதம் முழுமையாக நிரப்பும். உபரி நீர் திறக்கும் வகையிலே செப்டம்பர் மாத மழை பொழிவு இருக்கும். அக்டோபர் முன் 17 தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தான் இருக்கும். அது வியப்பூட்டு மழையாக இருக்கும். அக்டோபர் 17 தேதியிலிருந்து அப்படியே தலைகீழாக மாறும் வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் இருந்தே வலுத்த மழையாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு அக்டோபர் இறுதி 13 நாட்களிலே 12 நாட்கள் அப்பொழுதே வலுத்திருக்கும். நவம்பர் டிசம்பரிலே மேலும் வலுத்திருக்கும். ஜனவரி 10 வரை இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வலுத்தே இருக்கும். பிறகு பருவமழை ஜனவரியில் இறுதி வரை தொடரலாம். ஆனால் பலத்த மழை பொழிவு ஜனவரி முதல் வாரம் வரை இருக்கிறது. அக்டோபர் 18 முதல் ஜனவரி 10 வரை வலுத்த மழை இருக்கிறது, பலத்த மழை இருக்கிறது. மழை நாட்கள் அதிகம், இடைவெளி நாட்கள் குறைவு. கண்டிப்பாக அதாவது நிரப்பி கடலுக்குள் செல்லும் அளவிற்கு தான் மழை எல்லாமே இருக்கும். பொதுவாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பிற்பகுதியில் பெய்யக்கூடிய மழை இந்த ஆழ்தலாய் கிணறுகள் மூலமாக சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது குறுவை சாகுபடி அனைத்து மாவட்டங்களுக்குமே அறுவடை நேரத்தில் இடையூறு கொடுக்கும் மழையாக மதிய மாலை இரவு மழை பொழிவெல்லாம் அமையும். ஆகவே வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை உள்ளிட்ட பணிகளுக்கு நீங்கள் திட்டமிட வேண்டும். வடகிழக்கு பருவமழை காலமும் அதே போலதான். அடுத்த சாகுபடிக்கு விதைப்பதற்கும் அது கூடுதல் மழைப்பொழிவை தான் தரும். அதாவது முளைப்பதற்கு தேவைக்கு அதிகமான மழைப்பொழிவை தரும். பிறகு மழைக்கு பஞ்சம் இருக்காது. வரக்கூடிய இந்த வறட்சி, இந்த வெயில், இது எல்லாமே விலக போகிறது இன்னும் ஒரு வாரத்தில். புரிந்து கொள்ளுங்கள், ஆகஸ்ட் பிறந்ததும் ஆனந்தம் தான், செப்டம்பர் பிறந்ததும் உங்களுக்கு செழிப்பு தான். இதை நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒதுக்கி பெய்யும். நீங்க நினைக்கும் பொழுது பெய்யாத தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்பொழுது பலத்த மழைகள் நிகழ்வுகள் செட் ஆகும் போது இருக்கும். சில நேரங்களில் இடைவெளி கொடுக்கும். ஆனால் ஆகஸ்ட் 15க்கு மேல மிகவும் வலுத்திருக்கும். கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஒதுக்கி சில மாவட்டங்களில் தெரியும். உங்களுக்கு பிரச்சனைக்குரிய மாவட்டம் எது? குடிமங்கலம். எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அங்கேயும் மழை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ செடிக்கும் கொட்டும் வெள்ளப்பெருக்கு நாங்களே எங்களுக்கு கொள்ளன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்குரிய பகுதிகள், அந்த இடத்திலும் மழை இருக்கும். எவ்வளவு மழை இருக்கும் என்பது தெரியணும், யோசிச்சுக்கணும். நீங்கள் அதான் திட்டமிட்டுக் கொள்ளணும். அதே போல தூத்துக்குடி மாவட்ட தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த சராசரியே 2.5 சென்டிமீட்டர் தான். ஆகவே அந்த மழை படிவும் பொரியும். அது பெரும்பாலும் அந்த தூத்துக்குடி கடலோரத்தில் ராதாபுரத்தை ஒட்டி, அதாவது இந்த பக்கம் ஸ்ரீவைகுண்டத்தை ஒட்டிய பகுதியை விட அது கோவில்பட்டியில் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். அது எப்போதும் வழக்கமான ஒன்றுதான். இவையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையோடு இணைந்திருக்கிறீங்க, இயற்கையை நீங்களும் ஆய்வு செஞ்சிட்டு இருக்கீங்க. இயற்கையோடு இணைந்திருப்பவர்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும். ஒதுக்கி பெய்யும் மழை படிப்படியாக பரவலாகும். பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வகையிலே தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கும். வெப்பசலன தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவும் படிப்படியாக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல கூடும். இறுதியில தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போல பொழிய தொடங்கிவிடும். இது வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கிவிட்டதா என்று கேள்வி கேட்கும் வகையிலே, மனதிலே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில அக்டோபர் 17 வரைக்கும் 15-16 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் வலுத்திருக்கும். அது அப்படியே தலைகீழாக வடகிழக்காக மாறும் என்று திரும்ப சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.